வணக்கம் நண்பர்களே. கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி காஷ்மீரில் சுற்றுலா சென்றிருந்த அப்பாவி பொதுமக்களை பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தீவிரவாதிகள் கண்மூடித்தனமாக சுட்டு கொண்டுட்டாங்க. அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நேற்று அதிகாலை இந்திய ராணுவம் பாகிஸ்தான் எல்லைக்குள்ளேயே ஏவுகணை தாக்குதல் நடத்தி தீவிரவாதிகளின் 9 முகாம்களை சரியாக துல்லியமாக அழிச்சிருக்காங்க. இப்படி சரியான தக்க பதிலடி கொடுத்ததுக்காக இந்திய ராணுவத்துக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் நம்முடைய சேனல் சார்பாகவும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் தாக்குதல். ஏன்னா அவங்க அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அடி வாங்கிட்டே இருக்கணும் இல்லை. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கூட பதான்கோட் தாக்குதல் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தி பதிலடி கொடுத்தோம். ஏன்னா எந்த காலத்திலையுமே இந்தியா முதல் தாக்குதல் நடத்துறதே கிடையாது. பாகிஸ்தான் தான் ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணி முதல் தாக்குதல் நடத்தும். அதுக்கு பதிலடி மட்டுமே இந்தியா கொடுத்துட்டு வரும். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப அநியாயமாக சாதாரணமாக சும்மா ஒரு இராணுவ எல்லையில் தாக்குதல் நடக்குது. ஏதோ இராணுவ வீரர்கள் தாக்குதல் நடத்துகிறாங்க. 2 நாட்டு இராணுவத்துக்கு பிரச்சனை நடத்தினாலும் பரவாயில்ல. சும்மா இருக்க பொதுமக்களை சுட்டு கொண்டுட்டு தேவையில்லாத இன்னும் பிரச்சனைகளை உருவாக்கிட்டே இருக்குது பாகிஸ்தான். அதுவும் அங்கே தீவிரவாதி அமைப்புகள் தான் அதிகமாக செயல்படுது. அதுக்கு பாகிஸ்தான் அரசாங்கமே ஆதரவாக இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ தீவிரவாத பிரிவுகள் தனியாக செயல்படும், பாகிஸ்தான் அரசு இராணுவ அதிகாரிகள் அவங்களும் அப்படியே தனியாக செயல்படுவாங்க. ஆனால் தேவையான நேரத்தில் இப்படி ஒன்றா சேர்ந்து பக்கத்து நாடுகளை தாக்குதல் நடத்துறதுக்கு பயன்படுத்துவாங்க. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் போன்ற அந்த நாடுகளின் வரலாறுகளை பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க முழுக்க இந்த தாலிபான்கள் அந்த மாதிரி இன்னும் பல அமைப்புகள், இயக்கங்கள் சேர்த்து இந்த மாதிரி ஒரு ஜனநாயகத்தின் பார்வையில் போகாமல் ஒரு அரசாட்சியின் பார்வையில் இருக்கிற மாதிரியே தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த தாக்குதல் நடத்துறதுக்கு காரணம் கூட இந்த தீவிரவாத அமைப்புகள் அமைதியான ஒரு விஷயத்தை அவர்கள் விரும்பவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் தாக்குதல் நடத்திட்டு ஒருத்தர் கணவன் மனைவி இருவரை சுட்டுருக்காங்க. கணவனை சுட்டுட்டாங்க, மனைவி என்னையும் சுட்டுடுங்கன்னு சொல்லும்போது அதெல்லாம் முடியாது, நீ போய் இதை பிரதமர் மோடி கிட்ட சொல்லு, அதுக்கு தான் அவனை உயிரோட விட்டு வைக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ சொல்லியாச்சு, அதன் விளைவுகளை தான் அவங்க சந்திச்சிருக்காங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி தாக்குதல் நடந்திருக்கு. 23ஆம் தேதி இந்தியா திருப்பி தாக்கி இருக்கலாம். அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இந்தியா கிட்ட இருக்குது. ஆனாலும் ஏன் செய்யலை? ஏன்னா அப்பாவி பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது. இங்கே பாகிஸ்தானில் இருக்க இந்தியர்கள் இந்தியாவுக்கு வரணும். அதே போல் இந்தியாவில் இருக்க பாகிஸ்தான்கள் பத்திரமா அவங்க நாட்டுக்கு போயிடணும். போக்குவரத்து, வணிகம், இப்போ ஃப்ளைட்லாம் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் வான்வழியை பயன்படுத்தாமல் சுற்றிக்கிட்டு போகுது. அது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. நம்ம அவசரப்பட்டு போருக்கு பதில் போர் அப்படின்னு நடத்தும்போது பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள், பல பாதிப்புகள் ஏற்படும். அதனால் சிந்தித்து செயல்படணுன்றதுக்காக இத்தனை நாள் எடுத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் பாகிஸ்தான் செய்கிற அநியாயம் தெரியும். ஏற்கனவே தெரிஞ்சாலும் அதை ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெளிவாக இது போல் பயங்கரவாத தாக்குதல் நடந்து இருக்குன்னு சொல்லிட்டு பல உலக நாடுகளுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் போய் சொல்லியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா ரஷ்யா, அமெரிக்கா, ஜப்பான்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. சீனா கூட வெளிப்படையாக பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவிக்கல. ஆனால் சீனா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்குது. இருந்தாலும் அது வெளிப்படையாக நாங்களுக்கு ஆதரவு தரோன்னு தெரிவிக்கல. அதே போல் பார்த்தீங்கன்னா OIC, ஆர்கனைஸ்டு இஸ்லாமிக் கண்ட்ரிஸ், இந்த வளைகுடா நாடுகள், அரபிக் நாடுகள் இருக்குங்கள, அவங்கெல்லாம் கூட இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. எப்போ பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்க மாதிரி கருத்துக்கள்லாம் அதிகமாக சொல்லுவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பயங்கரவாத தாக்குதல் நாங்கள் கண்டிப்பாக எதிர்க்கிறோம். ஏன்னா தீவிரவாத தாக்குதல் எங்கே நடந்தாலும் யாருக்கு நடந்தாலுமே தப்பு தான், அதை கண்டிப்பாக எதிர்த்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. போர் ஒத்திகை நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா போர் ஒத்திகையே பாகிஸ்தானுக்குள்ளேயே போய் போர் ஒத்திகை நடத்திட்டு வந்துட்டோம். இப்போ இந்த நியூஸ் பேசிக்கிற டைமில் கூட காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயும் தெருவிலும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வீரர்கள் காஷ்மீர் எல்லையில் இருக்க அந்த பூஞ்ச் பகுதியில் அப்பாவி பொதுமக்களை, வீரர்கள்லாம் அப்பாவி பொதுமக்களை விட்டுருக்காங்க. ஒரு 13-14 பேர் இறந்துருக்காங்க. 59-60 பேர்கிட்ட காயமடைஞ்சிருக்காங்க. இன்னும் பாகிஸ்தான் ராணுவம் இதே நடந்துக்கிட்டு இருந்தால், தகவல் தொடர்ந்துக்கிட்டு இருந்ததுன்னா ஆப்ரேஷன் சிந்து 2.0 நடக்கும் அப்படின்ற தகவல் வெளியாகிருக்கு. ஏன்னா மத்திய அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி காலையில் தான் மீட்டிங் போட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆப்ரேஷன் 2.0 சிந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி விளக்கமெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோடு நிறுத்தி கொண்டாலும் நல்லது. ஆனால் மீண்டும் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தும் என்றால் அதை எதிர்கொள்ளத்துக்கு இந்தியா தயாராக இருக்குது. ஏன்னா போர் எப்போவுமே யாருமே விரும்பாத ஒன்று. இந்தியா இதுவரையும் போர் விரும்பியது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் போர், இஸ்ரேல் காசா போர் நடந்துகிட்டு இருக்குது. அதனால் எவ்வளோ பாதிப்புகள், எவ்வளோ விளைவுகள் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும். அதனால் தேவையில்லாமல் பொதுமக்கள் பாதிக்கப்படாத அளவுக்கு தாக்குதல் நடத்தணுன்றதுக்காக இந்தியா அமைதியாக இருக்குது. இல்லை கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தினா பாகிஸ்தானை காலி பண்ணுறதுக்கெல்லாம் சில நாட்களே போதும். இருந்தாலும் பாகிஸ்தானில் இருக்க மக்களும் பாதிக்கப்படக்கூடாது, இந்தியாவில் இருக்க மக்களும் பாதிக்கப்படக்கூடாது. யாருக்கும் இந்த பிரச்சனை நடத்துக்கிற தீவிரவாதிகளை மட்டும் அடிக்கணுன்றதுக்காக பொறுமையாக செயல்பட்டுருக்கும். ஆனால் பாகிஸ்தான் ராணுவம் அப்பாவி மக்களை இன்னமும் சுட்டுக்கிட்டு இருக்காங்க. தேவையில்லாமல் அவங்க திருப்பி இந்திய இராணுவத்தின் மீதோ இராணுவ தலைவர் மீது தாக்குதல் நடந்தால் அது விளைவுகள் பயங்கரமாக இருக்கும்னு சொல்லியாச்சு. அடுத்தது என்ன நடக்கும் நம்ம பொறுத்திருந்தால் பார்ப்போம். ஜெய்ஹிந்த். வந்தே மாதரம்.